வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். குஷ்பு இட்லி. அது எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா சாஃப்டா இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஆமணக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணாம பர்ஃபெக்டான அளவுகளோட குஷ்பு இட்லியும் பண்ணலாம். இதே மாவை யூஸ் பண்ணி ஊத்தப்பம் தோசையும் பண்ணலாம். தோசையும் சூப்பரா வரும். அளவுகளும் கரெக்டா சொல்றேன். எப்படி அரைக்கணும், எப்படி கரைச்சி வைக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த குஷ்பு இட்லியை ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் அந்த எல்லா அளவுகளுமே இந்த டம்ளர் யூஸ் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் ஏதாவது ஒரு கப்போ டம்ளரோ எல்லா பொருளுமே நீங்க அதுலயே அளந்துக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இட்லி அரிசி, குண்டு அரிசி வரும் இல்லையா, அது வந்து எடுத்துட்டு இருக்கேன். இந்த டம்ளர்ல 7 டம்ளர் அரிசி, இந்த டம்ளர்ல 1 டம்ளர் உளுந்து, ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி, நம்ம வத்தலுக்கெல்லாம் கூட போடுவோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசி பாதி டம்ளர், அவுல் இந்த டம்ளர்ல பாதி டம்ளர், 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்ப எப்படி ஊற வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அரிசி, ஜவ்வரிசி, வெந்தயம் இந்த மூணுமே வந்து மினிமம் 6ல இருந்து 7 மணி நேரம் ஊறணும். ஓவர் நைட் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். அவ்வளவு ஊறினாதான் ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டா இருக்கும் அரைக்கும் போது. வெந்தயமும் வந்து நல்லா அரைக்கிறதுக்கு வரும். அதுக்கப்புறம் உளுந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமோ நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அவுல் வந்து நம்ம கிரைண்டர் போட ஸ்டார்ட் பண்ணும் போது வாஷ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சா போதும். நான் இன்னும் பாருங்க அவுல் வந்து ஊற வைக்கல. இப்போ எப்படி அரைக்கிறதுங்கிற ப்ரொசீஜர் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிரைண்டர் ஆன் பண்ணிட்டு வெந்தயம் தண்ணியோட சேர்த்துடலாம். இந்த சைடில் அப்படி ஒட்டிக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுடலாம். வெந்தயம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உளுந்து போட்டுக்கணும். கேப்லலாம் இருக்கிறத கொஞ்சம் லேசாக தள்ளி விட்டுக்கணும். பாருங்க வெந்தயம் வந்து நல்லா மசிஞ்சாச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம வெந்தயம் சேர்க்கும் போது நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த வெந்தயத்தோட சேர்த்துடணும். அதே உளுந்து போடும்போது தண்ணி இல்லாம வெறும் உளுந்தை மட்டும் ஆட் பண்ணணும். கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்தணும். நம்ம முன்னாடியே தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா உளுந்து சரியா மசியாது, நல்லா பொங்கி வராது. அதனால ஃபர்ஸ்ட் உளுந்தை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்ப நல்லா சாஃப்டா அரைச்சாச்சு பாத்தீங்களா. இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம அந்த உளுந்து ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றியே தான் நம்ம உளுந்தை வந்து அரைக்கணும். நல்லா 2-3 கையளவு தண்ணியை ஊற்றி விட்டீங்கன்னா நல்ல பொதன்னு நல்லா பொங்கி வரும். இந்த ஒட்டிருக்கிற மாவு வந்து கையால எடுத்து விட பழக்கம் இருக்குன்னா நம்ம எடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிரைண்டரோட வரும் பாருங்களேன், இதால அப்படி தள்ளி விட்டுக்கலாம். இந்த கேப்ல எல்லாம் உளுந்துருக்கும், இதை இந்த சைட்ல இங்க இருக்கும், இங்க இருக்கும், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி விடணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா அப்படி வெண்ணெய் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சிக்கணும். ஃபுல்லா அரைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க நம்ம எவ்வளோ கொஞ்சம் உளுந்து போட்டோம், கிரைண்டர் ஃபுல்லா வந்துருச்சு பாருங்க. மாவு பாருங்க அப்படியே காத்து மாதிரி ஊதுனோன்னு வச்சுக்கோங்க, அப்படி பறக்கும். அந்த அளவுக்கு லைட்டா இருக்கு. அப்படி இப்படி போட்டீங்கன்னா அப்படி பந்து மாதிரி விடும் பாருங்க. அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. உளுந்து மாவை நம்ம பாத்திரத்துல எடுத்துக்கலாம். எந்த பாத்திரத்துல நம்ம மாவு கரைக்க போறோமோ அதுலயே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க, ஏன்னா மாவு பொங்கி வரும் இல்லையா, அப்ப வெளியில வழியாம இருக்கும். எல்லாத்தையும் அந்த பாத்திரத்துல எடுத்துக்கிறேன். இப்படி எடுக்கிற பழக்கம் இருக்குன்னா கிரைண்டர் ஓடும் போது எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி பழக்கம் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கல்லை எடுத்துட்டு மாவு ஃபுல்லா நம்ம பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருக்கிற தண்ணியோட சேர்த்து கிரைண்டர்ல போட்டுடலாம். கிரைண்டர் போட்டோம் இல்லையா, அப்பதான் நான் அவுல் ஊற வச்சேன். இதுவும் நல்லா ஊறி இருக்கு. இதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ஜவ்வரிசி அவுல் நல்லா சாஃப்டா மசிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஜவ்வரிசி அவுல் எங்கேயாவது ஒட்டியிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுடலாம். பாருங்க ஜவ்வரிசியும் அவுலும் நல்லா பேஸ்டா நல்லா அரைப்பட்டாச்சு. இப்ப நம்ம இதுல அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை கொட்டிட்டு புது தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி தான் நம்ம இதுல யூஸ் பண்ணணும். இந்த பழைய தண்ணி வந்து ஒரு 6 மணி நேரம் ஊறினதுனால அது கொஞ்சம் புளிச்சிருக்கும். இப்போ அந்த தண்ணியை யூஸ் பண்ணோம்னா மாவு நமக்கு ரொம்ப சீக்கிரம் புளிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க அரிசியை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன். அப்பப்போ அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்து விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, இது கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிக்கணும். ரொம்ப கொரப்பாவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் நம்ம அரைச்சிக்கணும். என்ன பதத்தில் மாவு எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க அரிசி அரைப்பட்டாச்சு. பாருங்க இந்த அளவுக்கு நரநரன்னு இருக்கும். நைஸ் ரவா வரும் இல்லையா, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாவுக்கு தேவையான கல்லுப்பு இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் அரைச்சதுக்கு அப்புறம்
ஆஃப் பண்ணிட்டு நம்ம மாவை எடுத்துக்கலாம். அரிசி மாவு நல்லா அரைச்சாச்சு. நம்ம உளுந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் இந்த மாவு ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ அரிசி உளுந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் நம்ம அரிசி அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். பாருங்கள், அடியில் அரிசி மாவு அடியில் உட்காந்துரும் வெயிட்டாக இருக்கிறதுனால, உளுந்து வந்து மேலே இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த ஃபர்மெண்டேஷனும் கரெக்டாக நடக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இந்த ஓரத்தில் ஒட்டியிருக்கும் இல்லையா, அந்த மாவெல்லாம் நீட்டாக எடுத்து விட்டுலாம். இன்னும் இது ட்ரை ஆச்சு அப்படின்னா அப்படியே பொலன்னு பவுடர் மாதிரி இருக்கும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கியிருக்கு. பாருங்கள், லேசாக மாவு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பொங்கியிருக்கு. நம்ம தேவையான அளவு பாத்திரத்தில் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த குஷ்பு இட்லி மாவு வந்து நம்ம ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஜென்ட்லாக, அரிசி வந்து அடியில் இருக்கும் இல்லையா, அதனால லேசாக ஜென்ட்லாக அப்படி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இட்லி பண்ணும்போது கரண்டியை பாருங்கள், அடியிலேருந்து விட்டு இப்படி எடுத்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த உளுந்து மாவு வரும், அரிசி மாவு வரும். அப்படியே பிளேட்டில் இப்படி போட்டுற வேண்டியதான். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த பந்து பந்தாக வரும். இட்லி பானையில் ஆல்ரெடி தண்ணி வச்சுட்டேன். நான் இன்னைக்கு துணியை போட்டு தான் இட்லி பண்ண போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த குஷ்பு இட்லிக்காக இட்லி மாவு வந்து பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். நம்ம நார்மலாக இட்லி ஊற்றும் போது இதோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா மாவு, இது அப்படி இருக்கக்கூடாது. குஷ்பு இட்லி வந்து அப்படியே பந்து பந்தாக வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா வரும். நான் ஒரு பிளேட் இட்லி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு. பாருங்க, இட்லி சூப்பராக வெந்திருக்கு. லேசாக அப்படி தண்ணி தெளித்து இப்படி தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு. கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இந்த பிளேட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். லேசாக அப்படி நல்லா தண்ணி தெளிச்சுட்டு லேசாக அப்படி தொட்டுட்டு இந்த பக்கத்துலேருந்து அப்படியே துணியை எடுத்திங்கன்னா ஈஸியாக அப்படியே ஒட்டாமல் வந்துடும். அப்படியே ஃப்ளாட்டாக வச்சுட்டு அப்படியே எடுத்துடணும். பாருங்கள், கொஞ்சம் இப்படி தூக்கக்கூடாது இட்லியை. இப்படியே சாய்வா உங்கள் பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கத்துக்கே அப்படியே இழுத்துடணும். இழுத்துட்டிங்கன்னா அப்படியே ஒட்டாமல் வரும். பாருங்கள், துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. பாருங்கள், க்ளீனாக இருக்குது இட்லி. பாருங்கள், நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கும் இந்த இட்லிக்கும் அப்படியே பந்து பந்தாக இருக்கும். அதே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் உங்களுக்கு ஒரு இட்லி எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், அப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், திரும்பி அது பவுன்ஸ் ஆகும். பாருங்கள், இதுதான் வந்து இந்த குஷ்பு இட்லியோட ஸ்பெஷாலிட்டி. அதே நேரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா சுடுது பாருங்க, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அப்படியே போர்ஸ் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல சாஃப்டான குஷ்பு இட்லி சர்விங்க்கு ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. இந்த இட்லியோட எந்த சட்னியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை சாம்பார், பொடி, எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சட்னி தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் வாங்க. அருமைங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது. நல்லா அப்படியே பந்து பந்தா பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, ஆமணக்கு விதை அதெல்லாம் எதுவும் போடாமல் நம்ம ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். நம்ம இதே மாவை யூஸ் பண்ணி வெறும் இட்லி மட்டும் இல்லை, நல்ல மொறுமொறுன்னு தோசையும் பண்ணிக்கலாம். இல்லை சாஃப்டான தோசை நல்லா மூடி வச்சு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக மாவு அரைப்போம் இல்லையா இட்லிக்கு, அந்த மாவில் பண்ணுற தோசைக்கும் இந்த தோசைக்கும் டேஸ்ட்லையும் அந்த சாஃப்ட்னஸ்லையும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நல்ல சாஃப்டாக டேஸ்டியான இந்த குஷ்பு இட்லியை இதே அளவுகள் யூஸ் பண்ணி இதே மாதிரி மாவு அரைச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸாக வரும். எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.